ஏற்கனவே பொம்பளை எல்லாம் பெரிய மாநாடு கூட்டி எஸ்பிக்காக காத்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நீ வேற ஏன் குடைச்சல் பண்ற? ஏய், புருஷ முண்டாடி தயாரா இருக்குல்ல, அனாவசியமா அவனை எதுக்காக இருக்கிற? என்ன மேடம் சண்டை? மைக் வச்சு ஊருக்கே சொல்லிடுங்க, குடும்பம் விளங்கிடும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி, வண்டி நிறுத்தணும்னு தூங்கிட்டியா? ஏண்டா வர்ற வழியில ஒரு பெரிய பள்ளமா பார்த்து வண்டியை உருட்டிட கூடாதா? நல்ல யோசனை இருக்க, இத முன்னாடியே சொல்லிட கூடாது. ஐயோ எங்கடா போற? நீங்க தானே காரை பள்ளத்துல உருட்ட சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா உருட்டிடுறதா? ஏய், அப்புறம் போற காரை பார்க் பண்றதுக்கு? வேணாம் வேணாம், சாவி கூட. நீ உருட்டுற மூல இருக்க, உருட்டுனால உருட்டிடுவேன். வண்டி பக்கமே வரக்கூடாது. போய் அந்த கேட்டு கேட்டு விட மாட்டோம், போராடுவோம் 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 போராடுவோம். பெண்கள் உரிமைக்காக போராடுவோம், பெண்கள் உரிமைக்காக போராடுவோம். விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். வெற்றி பெறாமல் விட மாட்டோம், வெற்றி பெறாமல் விட மாட்டோம். சேர்க்க வேண்டும், பெண்களை வேலையில் சேர்க்க வேண்டும், பெண்களை வேலையில் சேர்க்க வேண்டும். போராடுவோம் போராடுவோம். இவருக்கு பொடி உடுத்தி இவங்களோட வர்றா. பெண்கள் உரிமைக்காக போராடுவோம், பெண்கள் உரிமைக்காக போராடுவோம். நீங்க இப்படி சத்தம் போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியாது. சார், நீங்க மட்டும் வாங்க. ஹலோ, உங்களை தான். நீங்க மட்டும் வாங்க. என்னையா? உங்களை தான் வாங்க. நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. வாங்க சார். ஐ எம் எஸ்பி, இந்த கம்பெனி முதலாளி. மை நேம் இஸ் சீனு. நான் யாருன்னா? தெரியும். வாங்க, மேல போய் பேசிக்கலாம். இவனை இந்த கூட்டத்துக்கு தலைவர் நினைச்சியா? ஆமா. ஐயா, என் பொண்டாட்டி இருக்காளே ஈஸ்வரி, அவ எவ்வளவு பெரிய ராட்சசி. அவளோட அண்ணன் பையன் கோத்தகிரில இருந்து வந்திருக்கான். அப்படியா? இதுக்கு அப்படி ஆகுற? உள்ள பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. வா. குட் மார்னிங் அத்தா. மாமா கூட மறுபடியும் என்ன தகராறு? வெளியில் நிக்கிறாரு, அவர்கிட்டே கேளு. சரி கேக்குறேன் அத்தா. ஏன் மாமா, சின்ன பிள்ளை மாதிரி எப்ப பார்த்தாலும் அத்தை கிட்ட சண்டை போடுறீங்களே, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நான் எதுக்குப்பா சண்டை போறேன்? இவதான் என்னோட சண்டை போட்டு வீட்டை விட்டு போறேங்கிறா. என்ன பெத்த புள்ளிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேங்கிறாரு, அப்புறம் எப்படி இவர் கூட குடும்பம் நடத்துவேன்? யார வீட்டை விட்டு துரத்துனீங்க? நம்ம கண்ணனையா? அவன் சாதாரண கண்ணன் இல்லப்பா, அந்த விஷயத்துல மண்ணன். அவன் அமெரிக்காவில இருந்து வந்து 3 மாசம் தான் ஆகுது. ஆனா நம்ம ஊருக்குள்ள நிறைய பொண்ணுகளுக்கு இது 3வது மாசம். என்ன மாமா விவசாயம் இல்லாம அசிங்கமா பேசிக்கிட்டு? அப்போ போய் சொல்றேங்கறியா? நான் ப்ரூஃப் போட தான் வந்திருக்கேன். பார், இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்த ஐட்டம். கம்ப்ளைண்ட் வராத எத்தனையோ. டிசிடி வேற ஒன்று இருக்கு, பாக்குறியா? இப்ப திட்டி என்ன பிரயோஜனம்? அவனை படிக்க வைக்க அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவன் இதை மட்டும் கத்துட்டு வருவான், நான் என்ன கனா வாங்கினேன்? இதை பார், இவளோட பேச்சை கேட்டு நீ இல்ல அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். இன்னும் 48 மணி நேரம் டைம் தருவேன். அவன் இந்தியா விட்டே போகணும். அவன் அமெரிக்காவுக்கு போவானா, அண்டார்டிக் போவானா, அதை பத்தி எனக்கு தெரியாது. அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. பாத்தியாப்பா எப்படி பேசிட்டு போறாருன்னு? வயசு பையன் ஏதோ அப்படி இப்படி இருக்கிறான், அதுக்காக அவனை ஊரை விட்டு அனுப்பிடுறதா? அவனை மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்புனாரு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னத்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மாமாட்ட நான் பேசிக்கிறேன். அதுக்காக நான் வரலப்பா. கண்ணனை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உன் சம்மதத்தை கேட்கலாம் தான் வந்தேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவனை உன்ன மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவனை உன் கூடவே வச்சிருந்து ஒரு நல்ல மனுஷனா மாத்திருப்பா. அதுக்கு என்ன, அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள டேஞ்சர், இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். பிரபாகரா, உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஜெகஜால கில்லாடி. அவனை மட்டும் உன்னோட தங்க வச்சீனா உன் நிம்மதியே கெடுத்துருவான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது மாமா. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியலையே. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். அவனை எப்பவே நான் தண்ணி தெளிச்சு விட்டேன். ஏன் மாமா சபிக்கிறீங்க? பெத்தவங்க சாபம் எந்த பிள்ளைக்கு வரக்கூடாது. அந்த வேதனையை நான் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீங்களும் உங்க பையனும் ஒண்ணு சேரணும். அவனை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு திருப்பி தானே, அப்புறம் என்னட்டே இருக்க? வா போலாம். நான் உங்களோட வரல, சீனு இருக்கிறான், அவன் கூட போய்க்குவேன். சீனு உன்னை தலையில தூக்கிட்டு போவா? கார் வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், நாங்க டாக்ஸில போய்க்குவோம். அத்தை, நீங்க எதுக்காக டாக்ஸில போகணும்? இந்தாங்க, ஏன் கார் எடுத்துட்டு போங்க. கண்ணை வரும்போது கொடுத்து அனுப்புங்க. சரிப்பா, அப்ப நான் வரேன். போயிட்டு வா. குளிக்கு போகுது. ஏமாமா, கண்ணை இப்ப எங்க தங்கி இருக்கான்? ஹோட்டல்லையா, கெஸ்ட் ஹவுஸ்லயா? அவனுக்கு எதுக்குப்பா ஹோட்டலு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம்? ஒரு பொண்ணும் கார் இருந்தா அதுதான் அவனுக்கு பெஸ்ட் ஹவுஸ்.